to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சோர்ந்து போயிருக்கிறீர்களா? மனமுடைந்திருக்கிறீர்களா? கர்த்தருக்கு காத்திருங்கள், அவர் உங்கள் பலனை கழுகுக்கு சமானமாய் மாற்றுவார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். மனச்சோர்வு என்பது சாத்தான் பயன்படுத்தும் ஒரு பெரிய ஆயுதமாகும். ஒருவன் எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் அவனுக்குள் சாத்தான் மனச்சோர்வை கொண்டு வந்து அதைரியப்படுத்தி சந்தேகங்களையும் கேள்விகளையும் அவன் மனதில் எழுப்பி விடுகிறான். ஒரு நாள் அப்படிப்பட்ட மனச்சோர்வு எலியாவை பிடித்தது. கர்த்தருக்காக அவன் உண்மையும் உத்தமமுமாய் ஊழியம் செய்த போதிலும் அநேக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாய் இருந்தது. அவனுக்கு விரோதமாக எசபேல் என்ற ராணி சவால் விட்டாள். சவால் விட்டதுடன் உயிரை வேட்டையாடவும் துணிந்தாள். அதை கண்ட எலியாவின் உள்ளத்தை மனச்சோர்வு பற்றி பிடித்தது. போதும் கர்த்தாவே என்று எலியா நொந்து கொண்டார். தேவன் அந்த மனச்சோர்வின் நேரத்திலும் எலியாவை கைவிடவில்லை. அவரை ஆறுதல் படுத்தி திடப்படுத்த தீர்மானித்தார். எலியாவை ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்தும்படி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி கொடுத்தார். தேவ தூதன் வந்து சூரை செடியின் கீழே படுத்திருந்த எலியாவை தட்டி எழுப்பி அன்போடு போஜனம் கொடுத்தான். எலியா அப்பத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டு விட்டு படுத்து கொண்டார். கர்த்தர் போஜனம் தருவது சாப்பிட்டு விட்டு மீண்டும் தூங்குவதற்காக அல்ல. தேவதூதன் எலியாவை பார்த்து, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். எலியாவை தேவதூதன் அன்று தட்டி எழுப்பினதை போலவே இன்று கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். மனச்சோர்வை விட்டு வெளியே வருவீர்களாக. உங்களை பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கும் தோல்வியான எண்ணங்களையும் அதைரியங்களையும் உதறிவிட்டு கர்த்தருக்காக எழும்புவீர்களாக. தன் செட்டைகளை அடித்து எழும்பும் கழுகானது மலைகளையும் குன்றுகளையும் குறித்து கவலைப்படாமல் அவைகளுக்கு மேலாய் உன்னதத்தில் எழுந்து பறக்கிறதை போல நீங்களும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். பர்வதங்களை நோக்கி கண்களை ஏறெடுக்க வேண்டும். ஆம், கர்த்தருடைய வல்லமையோடு நீங்கள் செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. ஆதாயம் செய்ய வேண்டிய ஆத்துமாக்களின் எண்ணிக்கையும் அதிகமாய் இருக்கிறது. அறுவடை செய்யப்பட வேண்டிய வயல் நிலங்கள் ஏராளமாய் இருக்கின்றன. பிரியமானவர்களே, மனச்சோர்வை விட்டு எழுந்து வாருங்கள். எலியாவினை ஆசிர்வதித்த தேவன் நிச்சயமாகவே உங்கள் மனச்சோர்வையும் நீக்கி உங்களுக்கு ஆறுதல் செய்வார். நீங்கள் களைத்து போயிருக்கிறீர்களா? அதிகமாக பிரயாசப்பட்டும் பலனை காண இயலவில்லையே என்று எண்ணுகிறீர்களா? தினமும் அதிகமாய் பிரயாசப்பட்டு அதிகமான பாரத்தை சுமப்பதுடன் காரியங்கள் எப்போது மாறும் என்று கலங்குகிறீர்களா? இன்றைக்கு தேவன் உங்களுக்கு பலனை தருவார். உங்கள் ஆவியை உயர்த்துங்கள். அப்போது காரியங்களை எளிதாய் செய்ய முடியும். ஆனால் தேவனால் எப்படி இந்த பலனை தர முடியும்? தினமும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது அவர் உங்கள் இருதயத்துடன் நேரடியாக பேசி ஆவிக்குரிய பலனை அளிப்பார். நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் உங்கள் ஆத்துமாவை தேற்றுவார். உங்களுக்கு புது பலனை தருவார். தெய்வீக ஆலோசனையின் மூலம் அவர் ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் உங்களுக்கு தந்து பலப்படுத்துவார். இதை நாம் மோசேயின் வாழ்க்கையில் தெளிவாக பார்க்கிறோம். தேவன் மிகுந்த அழுத்தத்திற்குள்ளாக மோசேயை
கொண்டிருக்கிற வேளையில் அவன் மாமனாராகிய எத்திரோவை தெய்வீக ஆலோசனையை கொடுக்கும்படி அனுப்புகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டிருந்த போது கணக்கற்ற மக்கள் அவனிடம் ஆலோசனையையும் தீர்வையும் பெற்றுக்கொள்வதற்காக வந்தார்கள். அவனால் முடியவில்லை. பாரம் கடினமாயிருந்தது. அதை அவனால் தனியே தாங்க இயலவில்லை. எத்திரோ மோசே மன அழுத்தத்திற்குள்ளாகி களைத்து போகிறதை காண்கிறான். அவன் அன்போடு, நீ செய்கிற காரியம் சரியானதல்ல. நீர் மட்டுமே தனியாக இதை தொடர்ந்து செய்தால் களைத்து போவீர், பலவீனமாவீர் என்று கூறுகிறான். பிறகு மோசேக்கு காரியங்களை பிரித்து கொடுக்கும்படியும் தகுதியானவர்களை அமர்த்தும்படிக்கும் பெரிய காரியங்கள் மேல் அவன் கவனம் செலுத்தும்படிக்கும் ஞானமாய் ஆலோசனை கொடுத்தான். அதே வண்ணமாக தேவன் ஏற்ற பாதையில் நடக்கும்படி உங்களை பலப்படுத்தும் பக்தியுள்ள ஆலோசனை கொடுப்பதற்கான மக்களை அனுப்புவார். ஆகவே இன்று பிரியமானவர்களே, நீங்கள் பலவீனமாய் உணரும் போது தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்று நம்பி தைரியமாய் இருங்கள். அவர் தம் வார்த்தையின் மூலம் பேசுவார். ஜெபத்தின் மூலம் உங்கள் ஆத்துமாவை தேற்றுவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேதம் கூறுகிறபடி ஏற்ற மக்களை ஏற்ற சமயத்தில் அனுப்புவார். ஆகவே ஆண்டவரை நம்புங்கள். அவர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்திடுங்கள். அவருக்காக அனுதினமும் காத்திருங்கள். அவர் உங்களுக்கு புதுபலனை கொடுத்து காரியங்களை எளிதாக செய்ய உதவுவார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தோடு பாரமான சுமையை சுமந்து களைத்து போயும் முன்னே வந்திருக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுப்பதாக நீர் அளித்திருக்கும் அன்பான வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஆவியை உம்மிடம் உயர்த்துகிறேன். உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசும். ஜெபத்தில் என்னை சீர்படுத்தும். உம்முடைய சமூகத்தில் அனுதினமும் என்னை புதுப்பியும். மோசேக்கு எத்திரோவை அனுப்பியது போல என் வாழ்க்கைக்கும் பக்தியான ஆலோசனையை தாரும். எல்லாவற்றையும் உம்முடைய ஞானத்துடன் செய்து சமாதானத்துடனும் திட நம்பிக்கையுடன் முன்னேறி செல்ல எனக்கு உதவும். வாழ்வில் எல்லா நிலைகளின் வழியாகவும் கடந்து செல்ல தேவையான ஞானத்தை எனக்கு தந்து ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே, என் சரீரத்தையும் சிந்தையையும் இருதயத்தையும் பலப்படுத்தி தடைகளை தாண்டுவதற்கான தைரியத்தை அருளிச் செய்யும். உம்முடைய கிருபையினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். உம்முடைய பலத்தினால் எல்லா காரியங்களையும் எனக்கு செய்ய முடியும் என்று அறிக்கையிடுகிறேன். நீரே என் பலன், என் கண்மலை. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருப்பதினால் கழுகை போல உயரே பறக்க எனக்கு உதவ வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.